கார்த்திகை திருநாளை ஒட்டி மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காவல்துறை முழு பாதுகாப்பு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கார்த்திகை திருநாளையொட்டி மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காவல்துறை முழு பாதுகாப்பு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை எழுமலையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சிக்கந்தர் தர்கா அருகே உள்ள தீப தூணில் தீபம் ஏற்றுவதற்கு தற்போது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதற்கு காவல்துறை முழு பாதுகாப்பு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை எழுமலையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் இவ்வாறு ஆணையிட்டிருக்கிறது. சிக்கந்தர் தர்கா அருகே உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மலையில் நேரில் ஆய்வு செய்திருந்த நிலையில் நீதிபதி GR சுவாமிநாதன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கார்த்திகை திருநாளை ஒட்டி மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதற்கு காவல்துறை முழு பாதுகாப்பு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணையிட்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக நீதிபதி GR சுவாமிநாதன் அங்கு நேரில் ஆய்வு செய்திருந்த நிலையில் தற்போது இந்த உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கிறார். மதுரையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் என்பவர் இந்த வழக்கை தொடுத்திருந்தார். இந்த வழக்கில் தற்போது இந்த ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. சிக்கந்தர் தர்கா அருகே உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ள இந்த உத்தரவுல வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? விக்னேஷ், கார்த்திகை திருநாளை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கு இன்று நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி கார்த்திகை திருநாளை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் உள்ள, குறிப்பாக தர்காவிற்கு அருகில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். மதுரை எழுமலையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் இந்த ஆண்டு கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு மலையின் உச்சியில் உள்ள தீபத்தூணில் அல்லாமல் பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற முடிவு செய்துள்ளனர். இது ஏற்கத்தக்கதல்ல. திருப்பரங்குன்றம் கோவிலில் பழமையாகவே மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றப்படுகிறது. எனவே அதற்கான அறிவிப்பை நீதிமன்றம் உறுதி செய்து ஒரு உத்தரவாக வெளியிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் மலைக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் பல்வேறு தரப்பினரையும் ஒரு மனுதாரராக இணைத்து வழக்கை இன்றைய தினம் தீர்ப்புக்காக ஒட்டி வைத்திருந்தார். தொடர்ந்து 2.25 மணிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து வழக்கு விசாரணை முழுமையாக முடிவடைந்து கார்த்திகை திருநாளான அன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் எனவும் அதற்கான முழுமையான பாதுகாப்பை மதுரை மாநகர காவல்துறை வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிட்டிருக்கிறார். மணிகண்ட பிரபு, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பல்வேறு தரப்பிலிருந்தும் கருத்து கேட்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்தெந்த துறைகளிடம் கருத்து கேட்கப்பட்டது, அது தொடர்பாக சொல்லியிருக்கிறாங்களா? குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தமட்டில் தர்கா தரப்பு, அறநிலையத்துறை தரப்பு, அதே போல அரசு தரப்பு, இப்படி பல்வேறு தரப்புகளினுடைய கருத்துக்கள் என்பது முழுமையாக கேட்கப்பட்டது. இந்த வழக்கை பொறுத்தமட்டில் ஏற்கனவே மனுதாரர் தரப்பு வாஞ்சிநாதன் தரப்பு, அதே போல கனகவேல் பாண்டியன் தரப்பு, இப்படி அனைத்து தரப்பு வாதங்களும் முழுமையாக கோரப்பட்டது. குறிப்பாக நீதிபதி GR சுவாமிநாதனே கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூண் இருக்கக்கூடிய இடத்திற்கே நேரடியாக நடந்து சென்று அங்கு விரிவான ஆய்வை மேற்கொண்டிருந்தார். அதே போல அறநிலையத்துறை தரப்பிடமும் முழுமையான விளக்கங்கள் கேட்டு பெறப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டில் தமிழக அரசினுடைய வாதமாக பல்வேறு தரப்பு வாதங்கள் என்பது எடுத்துவட்டப்பட்டது. குறிப்பாக எந்த இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என முடிவு செய்வது கோவில் நிர்வாகம் தான். அதற்கான அதிகாரத்தை நீதிமன்றம் அவர்களுக்கு வழங்கியுள்ளதாகவும்
தனிநபரின் கோரிக்கையை அனைவருக்குமானதாக கேட்டு வழக்கு தொடர இயலாது. ஆகவே இந்த வழக்கு ஏற்கத்தக்கதல்ல என அரசு தரப்பு ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இருப்பினும் இந்த வழக்கில் தர்கா தரப்பு, அறநிலையத்துறை தரப்பு, அரசு தரப்பு, அதே போல இந்த மனுவிற்கு எதிரானவர்கள் தரப்பு, மனுதாரர்கள் தரப்பு இப்படி முழுமையான வாதத்தை ஏற்று நீதிபதி ஆய்வு செய்து இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். கார்த்திகை திருநாள் அன்று மலை உச்சியில் வழக்கமாக கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்றப்பட்ட அந்த மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தான் கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை நீதிபதி தற்போது ஒரு உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.